தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் மலிந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், சென்னை டிஜிபி அலுவலகம் முன்பு ஏர்போர்ட் மூர்த்தி என்பவரை சிலர் தாக்கினார்கள். அதை காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. ஆடுதுறை பேரூராட்சியில் தலைவர் மீது வெடிகுண்டு வீச முயல்கிறார்கள். அவர் கழிவறைக்கு சென்று உயிர் தப்பியுள்ளார். இன்று தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துவிட்டது. மக்களுக்கும் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பட்டப்பகலில் ஒருவர் மீது வெடிகுண்டு வீசுகிறார்கள் என்றால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் பேசுகையில், திமுகவை சேர்ந்த ஓர் ஊராட்சி மன்ற தலைவர் பேருந்தில் பயணிக்கும் போது ஒருவரிடமிருந்து 4 சவர நகையை திருடியுள்ளார். அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கின்றன. திருட்டு வழக்கில் இருப்பவரை தேர்வு செய்யும் நிலையே திமுகவில் இருக்கிறது. ஊராட்சி மன்ற தலைவரே திருடுகிறார் என்றால் அவருக்கு கீழே இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். பின்னர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் நிதியை எடுத்து வேறு வேலைகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பயன்படுத்துவதாகவும், எந்த அரசும் உள்ளாட்சி நிதியை வேறு பணிக்கு செயல்படுத்தியது கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்.